வெல்கம். குருமராஜோட சின்ன வீடியோ ஒன்று போடுறேன், அதற்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். So this is the reason why we should do loud sankirtan. ஆகவே சங்கீர்த்தனத்தை ஏன் உறக்க செய்ய வேண்டும் என்பதற்கான காரணத்தை இது நமக்கு தருகின்றது. நாம் நமக்கு மட்டுமே நன்மை செய்து கொள்வதில்லை, பிறருக்கும் நன்மை செய்கிறோம். அவர்கள் அதை அறிந்திருக்கின்றார்களோ இல்லையோ, அவர்கள் தயாராக இருக்கின்றார்களோ இல்லையோ, அவர்களும் அதன் பலனை பெற முடியும். அவர்கள் கிருஷ்ணரின் தாமரை பாதங்களை அடைந்து முக்தி பெற முடியும். ஹரே கிருஷ்ணா. வெல்கம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா விஸ்வேஸ்வர மாதாஜி. எல்லா பக்தர்களுக்கும் என்னோட பணிவான நமஸ்காரங்கள், பிரணாம்ஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மாதாஜியை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நம்ம பிரேம பத்மினி மாதாஜி கொடுப்பாங்க இன்னைக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பத்மினி மாதாஜி. Please accept my humble obeisances to your lotus feet. So கௌரங்கி கோபி ரொம்ப வருஷமா கிருஷ்ண உணர்வுல இருக்கா. எத்தனை வருஷமா அவங்களுக்கு? எப்போ கல்யாணம் ஆச்சோ அன்னில இருந்து எப்போ எத்தனை வருஷம் ஆகுது கல்யாணம் ஆயி? 95 மாதாஜி. 95 அப்படின்னா 30 years. சோ இத்தனை வருஷமா அவங்க கிருஷ்ண உணர்வுல இருக்காங்க. அதுல என்ன ரொம்ப விசேஷமான இதுனா விஷயம்னா, அவருக்கு கல்யாணம் ஆற போது கோவிந்த பிரபு ஆல்ரெடி ஒரு இனிஷியேட்டட் டிவோட்டி, பிராமணிக்கல் ஆல்சோ ஆயிருந்தது அப்போ இல்ல இல்லையா? இனிஷியேட்டட் டிவோட்டி, நல்லா ப்ரீச்சிங் எல்லாம் பண்ணி ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் இருந்தவர் இருக்கிறவர். அவர்கிட்ட இவ முழுசா புது முகம். அவருக்கு கிருஷ்ண உணர்வு பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா கல்யாணம் அனுப்புறோம். அங்க வந்து ஒரு வருஷத்துக்கு ரொம்ப சீக்கிரம் பிக்கப் பண்ணிட்டு, ஒரு வருஷத்துல இனிஷியேஷனா எத்தனை நாள் ஆச்சு? ஒரு வருஷத்துக்குள்ள அவங்களுக்கு இனிஷியேஷனும் நடந்து கொடுத்து. அப்படின்னா பாத்துக்கோங்க, முதல்ல இருந்தே ஆரம்பிச்சாதானே 6 மாசம் ஷெல்டர், அப்புறம் 6 மாசம் இனிஷியேஷனுக்கு. அது ஏதாவது கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்தாளா? 2 மாசம் அப்படி ஏதாவது உங்களுக்கு குறைச்சல் இல்ல? கரெக்டா இல்ல. நான் பக்தி ஸ்டெப்ஸ். I got Prabhupada Ashya from Guru Maharaj also. சோ அந்த மாதிரி அவங்க ரொம்ப ஃபாஸ்டா இது பண்ணி, சோ ஒரு விதத்துல ஏன்னா முதல்லயே கிருஷ்ண உணர்வு இல்லாதனால எல்லாமே பிகினிங்ல இருந்து அவ 2 பேரும் சேம் இதுல இருந்தது. பாதையில ஒரே மாதிரி ஒரு வழியும் அப்படி அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் முதல்ல கோவிந்த பிரபுக்கு ரொம்ப நல்ல உதவியா அசிஸ்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் தானே இதுவும் ப்ரீச்சிங்கும் ஸ்டார்ட் பண்ணி பக்தி விக்ஷா எல்லாம் இது பண்ணி, அப்புறம் செக்டர் லீடர், அதாவது சில குரூப்ஸுக்கு லீடரா அப்படி இல்லாமும் ஆகி ரொம்ப துருதுருப்பா இருப்பார். பிரச்சாரத்திலயும் ரொம்ப நல்ல இது வல்லவர். அண்ட் நன்னா குக்கிங்கும் பண்ணுவா, நன்னா பாடுவா. அண்ட் மெயின் டேட்டி ட்ரெஸ்ஸிங் ரொம்ப பிடிக்கும். அண்ட் விசேஷமா ஜெகநாத் கிட்ட ரொம்ப பற்று. அதனால ரொம்ப இன்னைக்கு நிறைய ஜெகநாத் பத்தி வரும்னு நினைக்கிறேன். அண்ட் குரு மகாராஜ் கிட்டயும் முதல்ல இருந்தே ரொம்ப பக்தி இருந்தது. அண்ட் அவரும் அவளுக்கு ரொம்ப அனுகிரகம் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவ கொஞ்ச வருஷம் இங்க இருந்த அப்புறம் அவ துபாய்க்கு போனா. எவ்வளவு வருஷம் நீ இருந்திருப்ப மதுரா தேஷ்ல? 2000 எப்போ போன? 12 years மாதாஜி. 12 வருஷம் மதுரா தேஷ்ல இருந்துட்டு அப்புறம் அவ துபாயில போய் அங்கேயும் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சா. நிறைய பேருக்கு கிருஷ்ண உணர்வை கொடுத்து நிறைய குரூப்ஸ் எல்லாம் பிரச்சாரம் பண்ணி
இப்பவும் கௌரங்கி மாதாஜி எஸ்பெஷலி நிறைய மனுஷாளுக்கு இது பிரச்சாரமும் பண்ணி பாத்துக்கிறாங்க. ஸோ அவரோட ஸ்பெஷாலிட்டி பர்சனல் கேர், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கொடுத்து எல்லாரையும் உதவுறாங்க கிருஷ்ண உணர்வுல மேல இது பண்றதுக்கு. அப்புறம் அதுக்கு இதெல்லாம் நடக்கச்ச அவளுக்கு 2 குழந்தைகள் வேற, ஒரு பொண்ணு ஒரு புள்ள முதல்ல பொண்ணு. சோ அதெல்லாமும் பார்த்துட்டு ரொம்பவே நல்ல டிவோட்டி. அதனால இப்போ குரு மகாராஜ் கிட்ட இருந்தும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஆயிருக்கு. அதனால நம்ம நன்னா கேட்க முடியும் குரு மகாராஜ் பத்தி அண்ட் ஜெகநாதர் ரத் யாத்ரா பத்தி. அண்ட் ரத் யாத்ராலையும் கலந்துட்டு இருக்காங்க. அங்க மதுரா தேஷ்ல குரு மகாராஜ் வந்து அது நடந்தது, அந்த விஷயம் ஏதாவது ஞாபகங்கள் இருக்கும். சோ எல்லாரும் கேட்க ஆவலாக இருக்காங்க. So Hare Krishna. Thank you. Thank you, Mataji. I want your blessings. Please, please, please. Thank you, Mataji. Prema Bhatmini Mataji. Thank you so much. Gaurangi. Hare Krishna. Hare Krishna, Mataji. Ujjwala Mataji அவங்களோட அன்பை என் மேல ரொம்ப பொழியுறாங்க. Ujjwala Mataji, உங்க இது sister-in-law-வா? Yeah, you're in Chennai, Mataji. ஓ இருக்காளா? அவ வீட்டுல தான் இருக்காங்களா நீங்க? ஆமா Mataji. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. Hare Krishna. So என்னோட இன்னைக்கு பேச போறது வந்து நம்ம குரு மகாராஜுக்காக நம்ம பிரார்த்தனையோட ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு வந்து ஹெல்த் அப்டேட் வந்திருக்கு. குரு மகாராஜ் வந்து கொஞ்சம் குணம் ஆயிட்டு இருக்கார், கொஞ்சம் எல்லாம் ப்ராப்ளம் இருக்கு. ஆனா அவரை வந்து நம்ம இந்தியாவுக்கு கூட்டின்னு வரணும், இந்தியால தான் அவருக்கு வந்து சிகிச்சை இன்னும் நன்னா செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு நாள்லயோ 2 நாள்லயோ குரு மகாராஜ் இந்தியாவுக்கு வந்துடுவார். சோ அவருக்காக நம்ம 3 வாட்டி பிரார்த்தனை பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு பேசலாம். கண்டிப்பா. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ராம ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னைக்கு ஆக்சுவலி நான் வந்து நிஜமா எனக்கு தமிழ் அவ்வளோ நன்னா பேச தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷும் கலந்து நான் பேசுறேன். எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க மாதாஜி, பயந்துக்க வேண்டாம், நீங்க பேசுங்க தாராளமா. மிக்ஸ் பண்ணியே பேசுங்க. சரி மாதாஜி, ஓகே. नमो विष्णुपदाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमती जय पताका स्वामी नीति नाम निर्माचार्य पदा नीता कृपा प्रदायिनी गौरगता दामदाय नगर ग्रहतारिणी नमो विष्णुपदाय कृष्ण पृष्ठाय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामी नीति नामे नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्णा कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஓகே, ஹரே கிருஷ்ணா. நான் இன்னைக்கு வந்து இந்த கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ண கான்சியஸ்னஸ்ல இருக்கேன் அப்படின்னா எல்லா பக்தர்களோட அன்பும் பாசமும் பிரபு மாதாஜி, பத்மினி மாதாஜி, வேணுகோபால் பிரபு, கோவிந்தா பிரபு, குரு மகாராஜ், இவங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் பின்ன அவங்களோட அன்பும் தான் என்னை வந்து கிருஷ்ண கான்சியஸ்ல இன்னும் வச்சிருக்கு. என்னை வந்து இன்னும் மேல ஊகம் படுத்தி என்னை வந்து இன்னும் நிறைய நம்ம பக்தி சேவையில வந்து ஈடுபடணும், நிறைய செய்யணும் அப்படின்னு எனக்கு வந்து இன்ஸ்பிரேஷனே எல்லா டிவோட்டிஸ் தான். ஸோ நான் வந்து என்னோட ஆரம்பத்தில் மாதாஜி வந்து எனக்கு சொன்னாங்க, நான் வந்து கோவிந்தா பிரபு ஆல்ரெடி ஒரு இனிஷியேட்டட் டிவோட்டி. அவர் வந்து மதுரா தேஷ்ல பிரபு மாதாஜியோட அவங்க நிறைய சேவை எல்லாம் அங்கே செஞ்சு
எஸ்டாப்ளிஷ் ஆயிருந்தாங்க. நான் ஒரு புதுசான ஒரு எனக்கு கிருஷ்ண உணர்வுனா என்னன்னே தெரியாது. ஆனா எனக்கு வந்து ரொம்ப நம்பிக்கை இருந்தது. பக்தர்கள்னா ரொம்ப நல்லவங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல பண்பாடு உள்ளவங்க, அவங்க வந்து ரொம்ப நல்ல மனிதர்கள் இந்த உலகத்துல அப்படின்னு அது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ அதனால நான் வந்து கோவிந்தா பிரபு வந்து எங்க கல்யாணம் நாங்க மீட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கும் போது பண்ணிக்கலான் இருக்கும் போது நான் ஒத்துண்டேன். ஸோ அப்போ நான் வந்து ஒரு உதாரணம் சொல்ல வரேன். நம்ம வந்து இந்த 10 ஆம், அபராதங்கள் இருக்கு இல்லையா? இந்த நாம அபராதத்துல வந்து 3வது அபராதம் வந்து நம்ம குருவின் ஆக்ஞாவை வந்து நிராகரிப்பது மற்றும் அவரை ஒரு சாதாரண மனிதராக நினைப்பது ஒரு அபராதம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதனால எனக்கு இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கோவிந்தா பிரபு வந்து குரு மகாராஜா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே நம்ம அவரை பார்க்கணும், அவரோட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அப்படின்னு என்னை வந்து ஹரே கிருஷ்ணா ஹில் பெங்களூர்ல ராஜாஜி நகர்ல கோவில் இருக்கு, அங்க அழைச்சிட்டு கூட்டின்னு போனார். அப்போ நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ அப்போ எனக்கு வந்து இந்த பெரிய லெவல்ல இந்த சிஇஓ மேனேஜிங் எம்டி அவங்களோட எல்லாம் பேசிக் ஒரு அனுபவம் இருந்தது, ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. எனக்கு பயம் கிடையாது, யார்கிட்டயும் பேச பழகலாம் பயம் இருக்கல, கான்ஃபிடென்ட்டா இருந்தது. அப்போ இவர் வந்து எல்லாரும் பக்தர்கள் வந்து குரு மகாராஜ் குரு மகாராஜ் குரு மகாராஜ்னு அப்படி சொல்லிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், என்ன என்ன பயம் குரு மகாராஜ் கிட்ட, போய் நாம பேசலாமே, ஏன் இவங்க எல்லாம் இப்படி பயப்படுறாங்க, இப்படி இவ்வளோ பெருசா எல்லாம் பேசுறாங்களே அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். எனக்கு ஒன்றும் பயமே இல்லை. நான் அப்படியே எல்லாரும் பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க குரு மகாராஜை மீட் பண்றதுக்கு. நானும் கியூல அப்படியே நின்றுட்டு இருந்தோம், எங்களோட டேர்ன் வந்தது. அப்புறம் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா, எனக்கு துளி கூட பயமே கிடையாது, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா நான் போனேன் உள்ள. உள்ள போயிட்டு குரு மகாராஜா வந்து உட்காந்தும் பேசினும் என்னை பத்தி எல்லாம் கேட்டார். அப்புறம் வந்து அவரோட இந்த நீல கண்கள், ஆனா அப்போ நீங்க குரு மகாராஜா பாத்தீங்கன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க, அப்படி இருப்பார் அவர். அப்படியே ஒரு உடம்புல ஒளியும் தேஜஸுமா, அவரோட நீல கண்ணு, அவர் நீங்க உங்களை பார்த்தனா போரும், வேற எதுவுமே தேவையே இல்லை, கண்ணாலேயே உங்களுக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணிடுவார், பிளெஸ்ஸிங் பண்ணிடுவார். அவர் கண்ணால இப்படி பார்த்தார், அவ்வளவுதான். நான் அப்படி பார்த்தேன் அவரை. அதுக்கப்புறம் அவர் என்ன வந்து கேள்வி மேல கேள்வி மேல கேக்குறாரே தவிர என் வாயால ஒரு பதிலும் என்னால பேசவே முடியல. நான் அவ்வளோ தைரியமாவும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா நான் போனேன். அவரை நான் வந்து பேசுவேன், அவரோட இது பண்ணுவேன் அப்படின்னு நான் போனவளுக்கு அவரை இப்படி பார்த்தேன், அவ்வளோதான். எனக்கு தெரியும் அவர் வந்து கேட்கறதெல்லாம் என் காதுல கேட்கறது. நீ வந்து கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் பண்ணுவியா, உன்னோட ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட்டிவா இருப்பியா, உனக்கு ட்ரிங்கிங் பிடிக்குமா, உனக்கு அத்தனை ஒரு எல்லாமே கேட்குறார். உனக்கு பிக்சர் பார்க்க பிடிக்குமா, அப்போல்லாம் டிவி எல்லாம் ரொம்ப கிடையாது, இப்போதான் டிவியோ என்னென்னமோ வந்திருக்கு. ஸோ எல்லாம் பிக்சர் தான் பார்ப்பாங்க, உனக்கு பிக்சர் பார்க்க மூவிஸ் பார்க்க பிடிக்குமா அப்படின்னு எல்லாம் கேட்டார். ஸோ எனக்கு காதுல எல்லாம் விழருது, ஆனா என்னால திருப்பி அவங்களுக்கு பதில் சொல்லவே முடியல. ஸோ இது எனக்கு ஒரு ஒரு ரியலைசேஷன். எப்படின்னா குரு மகாராஜ் ஒரு எல்லாரும் சராசரி பெரிய மெட்டீரியல் போஸ்ட்ல இருக்கிற மனிதர்கள் போல அல்ல, அவர் வந்து ஒரு ஸ்பெஷல் தூய்மையான பகவானுடைய நேரடி ஒரு ஸ்பெஷல் பக்தர். அவர் எல்லாரோட இந்த பௌதிக லோகத்துல இருக்கிறதோட அவர் அத்தியாத்மிக லோகத்துல ஒரு ஹையஸ்ட் பர்சன். ஸோ அதனால அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வந்தது. அப்புறம் நான் இன்னைக்கு நினைச்சு பாக்குறேன், அவர் வந்து எவ்வளோ அன்பா என்ன அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கார். அப்படின்னா அவர் வந்து கோவிந்தா பிரபு மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்காருன்னு நினைச்சு பாருங்க. அவர் வந்து ஒரு கொஸ்டின் விடாம என்ன அத்தனை கேள்வி கேட்டிருக்கார்.
உனக்கு ஜபம் பண்ண பிடிக்குமா, உனக்கு பக்தர்களோட இருக்க பிடிக்குமா, நீ வந்து ஸ்மோக்கிங் பிடிக்குமா, ட்ரிங்கிங் நம்ம சாதாரணமா இந்தியன்ஸ் அதெல்லாம் பண்ண மாட்டோம். பட் இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஒரு சந்தேகமும் இல்லாதபடியா இந்த பொண்ணு நிஜமாவே இந்த கோவிந்தா பிரபுக்கு மேட்சிங்கா, இந்த இந்த சிஷ்யனுக்கு மேட்சிங்கா இவர் ஒத்து போவாங்களா, கிருஷ்ண பாவனாமிருத்துல உணர்வில முன்னுக்கு வருவாங்களா, சப்போர்ட்டிவா இருப்பாங்களான்னு அவ்வளோ எல்லாம் யோசிச்சு அவ்வளோ அன்பா என்னை வந்து அத்தனை கேள்வி கேட்டார். கேட்டுட்டு அப்புறம் வந்து அவரு சமாதானம் ஆன அப்புறம், சரி உங்க 2 பேரையும் கிருஷ்ண பலராம் தான் சேர்த்து வச்சிருக்காங்க, சோ நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு எங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணார். அப்பனா எவ்வளோ அவருக்கு நம்ம நினைச்சுப்போம், ஐயோ குரு மகாராஜ் நான் என்னை பார்க்கவே இல்லை, என்னோட பேசவே இல்லை அப்படின்னு. ஆனா அவர் வந்து அவரோட ஒத்தொத்திர சிஷ்யர் மேலையும் அத்தனை அத்தனை என்னது இது வச்சிருக்கார். நோ, அன்பு 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 எல்லார் மேலயும் இருக்கு. கவனம். ஆமா, எல்லார் மேலயும் பண்றாங்க. எல்லார் பத்தியும் அவருக்கு வந்து கவலை உண்டு, கவனம் உண்டு, அன்பு உண்டு, எல்லாமே உண்டு. எல்லா பக்தர் மேலயும். குரு மகாராஜ் என்ன ஒரு 500 பேருக்கு இனிஷியேஷன் கொடுத்தார், அவர் நம்மள ஞாபகம் வச்சுட்டு இருக்காரோ இல்லையோன்னு கண்டிவே கிடையாது. குரு மகாராஜ் எல்லாரையும் நினைவு வச்சுட்டு இருக்கார். எல்லார் பத்தியும் அவருக்கு கண்டிப்பா தெரியும். நான் பேச பேச உங்களுக்கு நான் சொல்லுவேன் எப்படின்னு, என்னோட அனுபவத்துல உங்களுக்கு சொல்லுவேன். சும்மா சொல்ல, என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றேன். சோ அந்த மாதிரியா குரு மகாராஜ் வந்து எங்களை 2 பேருக்கும் கல்யாணத்துக்கு அனுமதி கொடுத்தார். கல்யாணம் எல்லாம் ஆச்சு. ரொம்ப ரொம்ப அன்பா இருப்பாரு என் மேல. ஏன்னா நான் புதுசா வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப எப்பவும் என்ன நான் மஸ்கெட்ல பார்த்தாலும் இல்ல பெங்களூர்ல பார்த்தாலும், ஹவ் ஆர் யூ மை ஸ்பிரிச்சுவல் டாட்டர், ஹவ் ஆர் யூ மை ஸ்பிரிச்சுவல் டாட்டர்னு எப்பவும் என்ன கேட்டே கேட்பார். நான் எல்லாரும் சராசரியா எவ்வளோ பேர் இருப்பாங்க பக்தர்கள், அது எல்லாத்துலயும் என்னை வந்து பார்த்து என்னை வந்து கேட்பார், ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ மை ஸ்பிரிச்சுவல் டாட்டர்னு. அப்படி எனக்கு அந்த ஸ்பெஷல் மர்சி கிடைச்சிருக்கு அவர்கிட்ட இருந்து. மஸ்கெட்டுக்கு போன அப்புறம் கூட அவர் எப்பவும் வந்து கேட்டுட்டே இருப்பார். அப்புறம் நம்ம பத்மினி மாதாஜி பிரபுவோட மர்சியில நிறைய எங்களுக்கு சேவை கிடைக்கும். குரு மகாராஜ் வந்து அப்போ மஸ்கெட்ல வந்து வருஷத்துக்கு 4 வாட்டி வருவார், 4 தர்மம் வருவார். ஒரு வாட்டியும் 3 நாள், கண்டிப்பா 3 நாள் இருக்கும், இல்ல ஒரு 4 நாள் அப்படி இருப்பார். சோ மாதாஜி எனக்கு நிறைய சேவை கொடுப்பாங்க. நானும் மாதாஜி உட்காந்துட்டு, குரு மகாராஜ் வரப்போறாருன்னா ஒரு பண்டிகை தான் அங்க. யாருமே அவங்க வீட்டுல இருக்க மாட்டோம், எல்லாம் பத்மினி மாதாஜி வீட்டுல போய் உக்காந்துடுவோம். அப்போ லிஸ்ட் போடும், மாதாஜி குரு மகாராஜ்க்கு என்ன சமைக்கணும், காத்தால பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் ஜூஸ், அப்புறம் மத்தியானம் சாப்பாடு, அப்புறம் சாயங்காலம் அவருக்கு என்ன கொடுக்கணும், ராத்திரி டின்னர் என்ன அப்படின்லாம் பிளான் போட்டு இப்பெல்லாம் நினைச்சு என்னால நம்பவே முடியல. நிஜமா நம்ம இவ்வளவு வருஷம் குரு மகாராஜ்க்கு இப்படி சேவை பண்ணியிருக்குமா அப்படின்னு என்னால நம்பவே முடியல. சோ இவ்வளோ நாங்க வந்து பிளான் பண்ணி குரு மகாராஜுக்கு இது பண்ணுவோம். ஸோ அப்போல்லாம் முதல்லலாம் நாங்க மாதாஜி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. வந்து ஷெல்டர் டிவோட்டீஸ் வேணா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுக்கலாம், இனிஷியேட்டட் டிவோட்டீஸ் தான் சமைக்கணும் குரு மகாராஜுக்குன்னு. ஸோ அதெல்லாம் எங்களுக்கு ஒரு ஊகமா இருக்கும். நான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் இனிஷியேஷன் வாங்கிப்பேன், நான் குரு மகாராஜுக்கு சமைக்கணும், அதுதான் என்னோட இதுவே. ஸோ எல்லாரையும் வந்து நான் சீக்கிரம் நாள் கடந்து நான் இனிஷியேஷன் ஃபர்ஸ்ட் வாங்கிக்கணும் அப்படின்னு அதுதான் யோசிச்சுட்டே இருப்பேன். ஸோ நான் எல்லாரோட பிளஸ்ஸிங்ஸ்லயும் நான் மஸ்கெட் போன மொதல் நாள்லேருந்தே 16 மாலை பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அந்த ஒரு போன 1 மாசத்து 2 மாசத்துலயே குரு மகாராஜ் வந்தார். ஸோ பக்தி ஸ்டெப்ஸ்ன்னு இருக்கு, சிக்ஷா லெவல்ஸ்னு இருந்தது அப்போ. கிருஷ்ண சேவக், சாதக், பிரபுபாத் ஆශ්‍රயா, குரு ஆශ්‍රயா, அப்புறம் இனிஷியேஷன், அப்படி அந்த லெவல்ஸ் இருக்கும். ஸோ அந்த லெவல் வந்து அப்போவே எனக்கு வந்தது. நான் போன உடனே எனக்கு குரு மகாராஜ் நீ 16 ரவுண்ட்ஸ் ஸ்டாண்ட் பண்ற, நீ எல்லா ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ற அப்படின்னு எனக்கு பிரபுபாத் ஆශ්‍රயா சர்டிபிகேட் அவர் கையால கொடுத்தார். ஸோ அந்த சர்டிபிகேட் என்னோட இன்னும் இருக்கு.
ஆஹ் அதானப்புறம் அடுத்த 6 மாசத்துல ஷெல்டர் ஆயிடுத்து. அந்த 6 மாசத்துக்கு நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் இனிஷியேஷன். ஸோ அந்த மாதிரியா அவ்வளோ ஃபாஸ்டா என்னோட இது நடந்தது, தீக்ஷா நடந்தது. ஸோ எனக்கு வந்து அவர் வந்து கேட்டுட்டே இருப்பார், ஆர் யூ ஹாப்பி, ஆர் யூ ஹாப்பி. கொஞ்சம் ஏதாவது நம்ம பௌதிக வாழ்க்கையில இந்த கல்யாணம் ஆன புதுசுல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறது, நம்ம இது எல்லா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்தாலும் கூட அவர் வந்து ரொம்ப அன்பா வந்து கேட்டுட்டே இருப்பார், நீ எப்படி இருக்க, ஹாப்பியா இருக்கியா, உனக்கு இங்க பிடிச்சிருக்கா அப்படின்னு. ஸோ ஒரு வாட்டி என்ன ஆச்சுன்னா, நாங்க எல்லாரும் ஒரு ஃபார்ம் ஹவுஸுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து எனக்கு நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எங்க அம்மா வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். என் அம்மா இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி செல்லக்குட்டியா இருந்து நான் வந்து மஸ்கெட் போய் தனியா இருக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இதுவா இருக்கும், சேடா இருக்கும். அங்க வந்து நிறைய பக்தர்களும் கிடையாது, வெறும் பிரபு மாதாஜி, ஒரு 5-6 பிரம்மச்சாரிஸ் இருப்பாங்க, ஒரு 4-5 ஃபேமிலிஸ் இருந்தோம், அவ்வளவுதான் இருந்தோம். அப்போ ஒரு 25-30 பேர் இல்ல, ரொம்ப எண்ணி பார்த்தா ஒரு 50 பேர் இருந்தோம் டிவோட்டிஸ், அவ்வளவுதான். ஸோ அப்போ வந்து ஒரு வாட்டி நாங்க எல்லாம் பெங்காலிஸ் எல்லாம் நிறைய இருப்பாங்க, பேச்சுலர்ஸ் எல்லாம். ஸோ ஒரு வாட்டி ஃபார்ம் ஹவுஸுக்கு போயிருந்தோம். ஸோ ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு அங்க வந்து அன்னைக்கு ஏகாதசி. எனக்கு ஏகாதசினாலே பிடிக்காது. ஏன்னா எனக்கு இந்த சாபுதானா, இந்த சாமா ரைஸ் இது எதுவுமே பிடிக்காது. ஏன்னா அது வந்து இப்ப நான் நினைச்சு பார்த்தா எந்த புதுசா கிருஷ்ணா கான்சியஸ் வந்தவங்களுக்கும் இந்த இந்த நம்ம சாபுதானா இதெல்லாம் அது எல்லாமே பிடிக்கவே பிடிக்காது. ஸோ நான் நினைச்சுப்பேன், எனக்கு சாப்பாடே வேண்டாம், நான் பட்னியே இருப்பேன், எனக்கு இது இதெல்லாமே வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பேன். ஸோ அப்போ அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது எல்லா குரு மகாராஜ் வந்து உள்ள இருந்தார் ஒரு ரூம்ல. அப்போ வந்து நம்ம எல்லாம் பக்தர்கள் வெளியில உக்காந்துட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்கிற மாதாஜி வந்து ஏதோ இது என்ன வாட்டர்மெலனுக்கு என்ன சொல்லுவேன், தர்பூசணி ஒரு பீஸ், அப்புறம் ஒரு ஏதோ பால், அந்த மாதிரி ஏதோ கொடுத்துட்டு இருந்தாங்க டிவோட்டிஸ்க்கு எல்லாருக்கும். அப்போ என் பக்கத்துல இருக்கிற மாதாஜி கிட்ட நான் சொன்னேன், ஐயோ எங்க அம்மா இருந்தா என்னை எப்படி கவனிச்சிட்டு இருந்திருப்பாங்கல்ல, இங்க வந்து நான் இப்படி தனியா இருக்கேனே அப்படின்னு சொல்லி முடிக்கவே இல்லை. உடனே வந்து ஒரு பிரபு வந்தார். அப்போ வந்து எனக்கு இனிஷியேஷன் ஆயிருக்கல. கௌரி மாதாஜி உங்களை வந்து குரு மகாராஜ் அழைக்கிறார், கூப்பிடுறாரு அப்படின்னு. ஐயோ எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுத்து. நான் ஏதாவது தவறு செய்துட்டேனா, ஏன்னா தப்பு பண்ணிட்டேனா, ஏன் என்ன குரு மகாராஜ் கூப்பிடுறார் அப்படின்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டு, வரேன் பிரபுன்னு அவர் பின்னாடியே போனேன். போன உடனே குரு மகாராஜ் உள்ள சாப்பாடு எல்லாம் அவருக்கு போட்டு சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் போனேன், குரு மகாராஜ் என்ன பார்த்தார். நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்ல குரு மகாராஜ் சாப்பிடல, சாப்பிட போனேன் நான் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ வந்து உட்காரு, என் முன்னாடி உட்காரு, இவளுக்கு எனக்கு என்னெல்லாம் சர்வ் பண்றீங்களோ அவளுக்கும் நீங்க எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு விழுப்பா எடுத்து நான் வாய் திறந்து ஒரு வார்த்தை தான் சொன்னேன், எங்க அம்மா இருந்தா என்னை எப்படி கவனிச்சிட்டு இருப்பாங்கன்னு. ஆனா எப்படி குரு மகாராஜ்க்கு எப்படி தெரியும் நான் வந்து சாப்பிடல, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை அப்படின்னு அப்படின்னு எனக்கு வியப்பா இருந்தது. அப்புறம் என்ன அவர் முன்னாடியே உட்கார வச்சு அவருக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்களோ விடாம அது எல்லாமே என் தட்டுலயும் எனக்கும் சர்வ் செய்ய சொல்லி என்னையும் சாப்பிட வச்சார். சோ நீங்க இப்ப நம்புறீங்களா குரு மகாராஜ் ஒரு சாதாரண மனிதர்னு நம்புறீங்களா? இல்லையா? சோ அவர் எல்லா ஒரு பரமாத்மா அவரோட ஹிருதயத்துல இருக்கார். அவருக்கு எல்லாமே தெரியும் யார் என்ன அனுபவிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு. நான் இன்னும் உங்களுக்கு நிறைய சொல்றேன் பாருங்க, என்னோட அனுபவத்துல என்னெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அவ்வளோ அன்பா அவ்வளோ பாசமா இருப்பார் குரு மகாராஜ். அவ்வளோ அன்புனா அவ்வளோ பாசம். அவரோட அன்பு உங்களை கட்டி வச்சிடும். நம்ம வந்து இந்த உலகத்துல கிருஷ்ணரோட அன்பை பார்த்ததே கிடையாது. ஆனா நீங்க ஒரு குரு மகாராஜோட, ஒரு ஆச்சாரியரோட ஒரு
அத்தியாத்மிக தந்தையின் கருணையும் அன்பும் கண்டிப்பா அனுபவிக்க முடியும். கண்டிப்பா அனுபவிக்க முடியும். ஸோ இது ஒன்று ஐ வாண்டட் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ரொம்ப அன்பா இருப்பாரு. அவரோட இப்போ வந்து நீங்க எந்த பிரபுபாத் பர்போர்ட்ஸ் பார்த்தாலும் வந்து அதுல வந்து பக்தி யோகா பக்தி யோகா பக்தி யோகான்னு குரு பிரபுபாத் வந்து பக்தி தான் பண்ணணும் பக்தி தான் பண்ணணும்னு உங்களை வந்து அந்த பக்தி யோகத்துக்கே கூட்டின்னு வருவார். வேற எங்கேயும் விட மாட்டார். ஞான யோகத்துக்கு போக விட மாட்டார். கர்ம யோகமும் பண்ண விட மாட்டார். எந்த யோகமும் பண்ண விட மாட்டார். அவர் வந்து சரண்டர் டு கிருஷ்ணா. கிருஷ்ணருக்கு சரணம் அடைங்க, ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஜபம் பண்ணுங்க, பக்தி பண்ணுங்க, பக்தி துண்டு செய்யுங்க. இதே தான். நீங்க எந்த பர்போர்ட் எடுத்தாலும் எந்த ஸ்லோகமா இருந்தாலும் அதோட சாராம்சம் இதுதான் இருக்கு. அந்த மாதிரியா குரு மகாராஜ் வந்து நீங்க என்ன செஞ்சாலும் அவர் என்ன செஞ்சாலும் அவருக்கு பிடிச்சது என்னன்னா பிரச்சாரம். எல்லாரும் பக்தியில வரணும். எல்லாருக்கும் இந்த இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த சந்தர்ப்பம் எல்லாருக்கும் கிடைக்கணும். கிடைச்சி அவங்க எடுத்துக்கிறாங்களோ விடுறாங்களோ அது அவங்களோட இது. ஆனா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைச்சே கிடைக்கணும் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப ஆசைப்படுவர். அவர் வந்து அவரோட இது போடுவார், எஃபர்ட் போட்டே போடுவார். ஸோ அவர் வந்து எல்லாரையும் அன்பிலேயே கவர்ந்து கிருஷ்ண கான்சியஸ்ல கூட்டின்னு வந்துடுவார். கிருஷ்ண பக்தி செய்ய வந்து இன்ஸ்பயர் பண்ணுவார். ஸோ நான் அவர் நம்மளோட இன்டராக்ட் பண்றதை விட அவர் மற்றவங்களோட எப்படி இன்டராக்ட் பண்றார், அவர் எப்படி அவரை நடத்திக்கிறார், எல்லாரோடும் எப்படி பேசுறார், எல்லாரையும் எப்படி ஊக்கப்படுத்துறார், எப்படி பக்தியில வர்றதுக்கு அவர் வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கார் அப்படின்றது பார்த்தாலே ரொம்ப ரொம்ப வியப்பா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அவர் வந்து சும்மா யாரையோ வந்து ஒரு ஹரே கிருஷ்ணா சொல்ல வச்சிருப்பார். ஆனா ஒரு கொஞ்சம் வருஷம் ஆன அப்புறம் அவங்க ஒரு பெரிய பக்தர்களா மாறிடுவாங்க. அப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து நீங்க பார்க்க முடியும் குரு மகாராஜோட பிரச்சாரத்துல. ஸோ இது ஒண்ணு உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைப்பேன். அப்புறம் வந்து குரு மகாராஜ் வந்து இனிஷியேஷன்லாம் அனுப்புறம் 96 எண்டில் வந்து எங்களுக்கு பக்தி விருக்ஷா, அப்போல்லாம் செல் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. ஸோ குரு மகாராஜ் வந்து அமெரிக்கால வந்து இந்த கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி ப்ரீச் பண்ணி இது பண்ணாங்க அப்படின்னு வந்து மஸ்கெட்ல மதுரா தேஷ்ல வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி கொடு. எவ்வளோ அன்பா இப்பெல்லாம் நிஜமா நம்பவே கூட முடியாது. இப்ப நான் எப்படி உக்காந்துருக்கேனோ அப்படி குரு மகாராஜ் உக்காந்துருப்பார். அவர் சுத்தி எல்லாரும் கீழே இப்படி உக்காந்து இருப்போம். அவர் வந்து பேசுவார். 1-to-1 எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நிறைய அனுபவம் எங்களுக்கு அவரோட மர்சியில, பிரபு மாதாஜி மர்சியில கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ நமக்கு எல்லாருக்கும் இந்த பக்தி விருக்ஷா பிரச்சாரம் எப்படி பண்ணணும், எல்லாரையும் எப்படி அன்பா கூப்பிடணும், அவங்களோட பேசணும், அவங்களுக்கு ஒரு இதுவால தத்துவத்தால நம்ம தத்துவம் தான் அவங்கள இது பண்ணும். ஆனா முதல்ல அவங்க கிருஷ்ணா பாவனாமிரத்துல நம்ம கூட்டின்னு வரணும்னா நம்மளோட அன்பு பாசமும் தான் நம்ம அவங்களுக்கு நிறைய காமிக்கணும். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து இந்த தத்துவத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து சாதனா பண்ணி அவங்க வந்து கிருஷ்ண உணர்வில இன்னும் முன்னுக்கு போக முடியும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா வந்து சொல்லி கொடுத்தார். அப்புறம் வந்து சொல்லுவார், உங்களுக்கு எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்னா அது வந்து பொய்யே கிடையாது. நிஜமா அவர் வந்து நமக்காக பிரார்த்தனை பண்ணிண்டா அது வந்து கிருஷ்ணர் கண்டிப்பா அதை கேட்டுட்டு நமக்கு வந்து அவரோட கிருப்பைய காமிப்பார். அதனாலயே நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா 4 பேருக்கு பக்தி உணர்வை வந்து சொல்ல முடியும். அவங்கள வந்து இதை கூட்டின்னு வர முடியும். ஸோ 50 இருந்த நாங்க 200 மாறி அப்புறம் 2000 மாறி
அவ்வளோ பத்துராதேஷ் வந்து அவ்வளோ பெரிய யாத்ராவா மாறி, அஃப்கோர்ஸ் இது எல்லாமே பிரபு மாதாஜி அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு, சீனியர் டிவோட்டிஸ் கோவிந்தா பிரபு, சைத்தன்ய அவதாரி பிரபு, வேதுவித் பிரபு அப்படின்னு நிறைய பிரபுஸ் எல்லாம் எல்லாமே நாங்க எல்லாமே பிரபு மாதாஜியோட ட்ரெயினிங்ல தான் நாங்க வந்து இதெல்லாம் செய்ய எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ நம் குரு மகாராஜ் வந்து சொல்லுவார், மாதாஜிஸ்லாம் வந்து சும்மா வீட்டு வேலை பண்ணிட்டு அப்படியெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மாதாஜிஸ்லாம் சிங்கம் மாதிரி இருக்கணும் ப்ரீச்சிங் பண்றதுக்கு. வெளியில போய் ப்ரீச் பண்ணணும், எல்லாருக்கும் ப்ரீச் பண்ணணும், எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார். நீங்க இவங்க பொம்மலை இவங்க வந்து ஃபீமேல்ஸ், இவங்க எல்லாம் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, இவங்க வெறும் சமைக்கணும், இவங்க இப்படி பண்ணும், அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. குரு மகாராஜ் வந்து எங்களை அவ்வளோ என்கரேஜ் பண்ணுவார். நீங்க கிளாஸ் கொடுக்கணும், ப்ரீச் பண்ணணும், நிறைய பேரை கூட்டின்னு வரணும், கிருஷ்ண பாவனாமிரத்தை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு அவர் ரொம்ப ஆசைப்படுவார். எங்களை ரொம்ப வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ இது சொல்லணும்னு நான் ரொம்ப விருப்பப்பட்டேன். ஐம் சாரி, என்னோட தமிழ் வந்து அவ்வளோ சரியா இருக்காது. ஸோ அதனால ரொம்ப என்கரேஜ்மெண்ட் கொடுப்பார் குரு மகாராஜ். ஒரு வாட்டி எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. பிரபு மாதாஜி அப்போ பெங்களூருக்கு வந்துட்டாங்க. அப்புறம் நாங்க வந்து துபாய்க்கு போகணுமா இருந்தது. ஸோ அப்போ நான் வந்து கேட்டேன், நான் குரு மகாராஜுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ற போது எனக்கு வந்து அந்த ஃபுல் இனிஷியேஷன் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு கிடைச்சிது. ஸோ அப்போ நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு குரூப்பையும் பிரிச்சு ஒரு குரூப்பையும் தனியா குரு மகாராஜ் ஒரு ஏரியாக்கா தனியா போவார். அங்க இருக்கிற டிவோட்டிஸ அங்க வந்து இன்டர்வியூ பண்ணுவார். இப்போல்லாம் ஜேபிஎஸ் ஆஃபீஸ் இன்டர்வியூ பண்றது, அப்போல்லாம் குரு மகாராஜ் நேரா அவரே இன்டர்வியூ பண்ணுவார். கேப்பர், நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்றீங்களா, இதெல்லாம் பண்றீங்களா, அதெல்லாம் பண்றீங்களா அப்படின்னு அவரே இன்டர்வியூ பண்ணுவார். நீங்க என்னோட சிஷ்யனா மாறறதுக்கு ரெடியா இருக்கீங்களா அப்படின்லாம் கேப்பர். அவங்க எல்லாம் ஒத்துன அப்புறம் சரி எல்லாரும் ரெடி. ஸோ அது ஐ வில் டெல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கும் கூட்டின்னு போய் அப்புறம் குரு மகாராஜ் பேர் செலெக்ஷன் பண்ணி அப்புறம் ஒரு குரூப்புக்கு ஒரு காம்படிஷன் மாதிரி, இந்த குரூப்ல இந்த வாட்டி 10 இனிஷியேஷன், அந்த குரூப்ல 20, அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பண்ணா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து ரொம்ப ஆசைப்படுவர். அப்போ என்னோட இனிஷியேஷன் பேப்பரை கூட நான் வந்து குரு மகாராஜ் தான் திருத்தி 1 hour இன்டர்வியூ. பயம் எனக்கு. அது மாதாஜி வாய்ஸ் பிரேக் ஆயிருச்சு மாதாஜி. ஸ்ட்ரக் ஆயிடுச்சு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கேக்குதா மாதாஜி? கேட்கலையே. மாதாஜி நான் phone பண்ணல, wait பண்றேன். வாய்ஸ் பிரேக் ஆயிருச்சு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நெட் ப்ராப்ளமா இருக்கு. ஒண்ணுமே கேட்கல மாதாஜி. வெயிட் பண்ணுங்க, ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். மாதாஜி ஹரே கிருஷ்ணா. சாரி, இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆயிடுத்து.
ஓகே மாதாஜி, கண்டினியூ பண்ணுங்க. உங்களுக்கு தான் ஃபோன். மாதாஜி இன்னும் எவ்வளவு டைம் இருக்கு? கே- சரி. அப்போ குரு மகாராஜ் வந்து நீ வெறும் பிரசாதம் தான் சாப்பிடுவியான்னு கேட்டார். இல்ல நான் வந்து இந்த மாதிரி பிஸ்கெட், கிரீம் பிஸ்கெட் எல்லாம் அப்படியெல்லாம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னப்போ அதெல்லாம் உடம்புக்கு நல்லதே கிடையாது. அப்புறம் அவர் வந்து அமெரிக்கால இருக்கும்போது ஒரு இது சொன்னார், அவரோட ஒரு அனுபவத்தை சொன்னார். வந்து எப்படி அவரோட பக்கத்து வீட்டு பையன் ஒரு பெரிய ஜூஸ் ஃபேக்டரி ஓனரா. அப்போ வந்து குரு மகாராஜ் அந்த ஜூஸ் ஃபேக்டரிக்கெல்லாம் போயிருக்காராம். அப்போ அங்க இருக்கிற வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாம் வந்து பண்ணதையே திருப்பி திருப்பி பண்ணி அவங்க வந்து ரொம்ப சைக்கலாஜிக்கலா அஃபெக்ட் ஆகி அவங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சுடுமா. ஸோ அதனால அவங்க என்ன வேணாலும் தூக்கி அதுல எல்லாம் போடுவாங்களாம். ரொம்ப இது எல்லாம் பண்ணுவாங்களாம். டர்ட்டியா இது பண்ணுவாங்களாம், விவகாரம் பண்ணுவாங்களாம். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டா வந்து நல்லதே கிடையாது அப்படின்னு அப்ப சொன்னார். அவ்வளவுதான். அதுக்கப்புறத்துல இருந்து நான் இது வரைக்கும் அவரோட மர்சியில பிஸ்கெட், சாக்லேட் எதுவுமே சாப்பிட்டது இல்ல. அவர் சொன்னது அந்த அந்த இது நாள்ல இருந்து. ஸோ அப்போத்துல இருந்து எனக்கு வந்து வெறும் பிரசாதம் தான் சாப்பிடுவேன். இந்த ஹோட்டல்ல போய் வெஜிடேரியன் ஃபுட்டு, ஜெயின் ஃபுட்டு அப்படியெல்லாம் போய் சாப்பிடுவாங்க நிறைய பேர். அதெல்லாம் நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. சாப்பிடவும் கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் அவரோட மர்சியில. ஸோ இது ஒரு நான் ஏன் ஷேர் பண்ணிக்கிறேன்னா, இந்த காலத்துல வந்து எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க வெங்காயம் பூண்டு இல்லைன்னா எங்க வேணாலும் போய் சாப்பிட்டுக்கலாம், அது வந்து ஜெயின் ஃபுட்டா இருந்தா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு. ஆனா குரு மகாராஜ் வந்து ரொம்ப இதுவா அன்பா சொல்லி கொடுத்திருக்கார். நம்ம வந்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணிச்ச போகாவ பிரசாதமா தான் நம்ம சாப்பிடணும். அதுதான் நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அது நான் ஷேர் பண்ணிக்க விருப்பப்படுறேன் எல்லார்கிட்டயும். ஸோ ப்ளீஸ் அதை வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் எப்படி நான் வந்து உங்களுக்கு இன்னொன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எப்படி குரு மகாராஜ் வந்து பரமாத்மாக்கு ரொம்ப நெருங்கினவரா இருப்பார் அப்படின்னு. ஸோ நாங்க வந்து ஷார்ஜாக்கு போயிட்டோம். போன புதுசுல வந்து குரு மகாராஜ் வந்து நம்ம 7வது மாடியில இருக்கும். 16வது மாடியில வந்து சுகக்கர் பிரபுன்னு இன்னொரு டிவோட்டி இருக்கார். அவர் வீட்டுக்கு தான் குரு மகாராஜ் வந்திருந்தார். ஸோ அப்போ வந்து குரு மகாராஜ் எங்கேயோ வெளியில அவங்க கூட்டின்னு போகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா குரு மகாராஜ் வந்து எங்க வீட்டுக்கு வந்து எங்களையும் பிளஸ் பண்ணணும்னு அவரு ரொம்ப விருப்பப்படுறார். ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து அவங்க வந்து குரு மகாராஜ் கிளம்புங்க நம்ம போலாம், நமக்கு இங்க போகணும் அங்க போகணும் அப்படின்னு அவங்க கேட்டுட்டே இருக்காங்க. குரு மகாராஜ் வந்து சொல்றார், வெயிட் வெயிட், எனக்கு வந்து நிறைய இமெயில் எல்லாம் அட்ரஸ் பண்ணணும், நான் நிறைய ரிப்ளை எல்லாம் கொடுக்கணும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு அவர் பாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கார், சொல்லிட்டே இருக்கார். ஸோ நாங்க வந்து இங்க குரு மகாராஜை நான் கூப்பிட்டுட்டு கோவிந்தா பிரபுவை கூப்பிட்டுட்டே இருக்கேன். ஆனா நீங்க சீக்கிரம் வாங்கோ ஆத்துக்கு, குரு மகாராஜ் நம்ம ஆத்துக்கு வரணும் இல்லையா? 7வது மாடியில அவர் கீழே வெளியில போகும்போது நம்ம ஆத்துக்கு வந்துட்டு போட்டோம், நமக்கு அப்போதான் பிளெஸ்ஸிங்ஸ். சீக்கிரம் வாங்கோ வாங்கோ அப்படின்னு நான் ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டு இருக்கேன். அவர் வந்து நான் ட்ரை பண்றேன், வேலையிலேருந்து கிளம்பி வரேன் 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 அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்கார். குரு மகாராஜ் எழுந்துக்கிற மாதிரியும் இல்ல, இவங்களும் அழைச்சிட்டே இருக்காங்க குரு மகாராஜ் வாங்க வாங்கன்னு. அப்புறம் கோவிந்தா பிரபு என்னை கூப்பிட்டாரு, கௌரா நான் வந்துட்டேன், ஆத்துல வந்து விளக்கெல்லாம் ஏத்தி நான் ரெடியா இருக்கேன், நீ குரு மகாராஜ் வரும்போது சொல்லு அப்படின்னா. அப்படி அவர் சொல்லி வைக்கிறதுக்குமே குரு மகாராஜ் வந்து இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொன்னார். அதே க்ஷணத்துல கிளம்பலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தண்டாவை எடுத்துன்னு கிளம்பினார். கிளம்பிட்டு
எங்க ஆத்துக்கு வந்துட்டு எல்லா ரூமுக்கு போய் எல்லா இடத்துலயும் இது பண்ணிட்டு அவரோட கால் எல்லா இடத்துலயும் பட்டு எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு He told, "It's waiting for you to I want to come when you are there." அப்படி சொல்லிட்டு he did aarti to our altar. ஸோ அவர் வந்து கோவிந்தா பிரபு என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறார். 7வது மாடிக்கு வந்து லிஃப்ட் திறந்த உடனே கோவிந்தா பிரபு ஓடி வந்து குரு மகாராஜ் வாங்க வாங்க அப்படின்னு அவரை அழைச்சப்போ, நான் உனக்காக தான் காத்திருந்தேன்னு அப்படி சொல்றார். உனக்காக தான் நான் காத்திருந்தேன் இத்தனை சமயமா, வாங்க போலாம் அப்படின்னு வீட்டுக்குள்ள வந்து எல்லா இடத்துலயும் அவரோட பாத அடிய வச்சு, அப்புறம் ஆல்டரை பார்த்துட்டு, ஓ ஜெகநாத் இருக்காரா, கௌர்னி தாய், லட்டு கோபால், எல்லாம் கிருஷ்ண பலராம் அப்படின்னு ரொம்ப ஆசையா பார்த்துட்டு ஆர்த்தி டெய்டிஸ்க்கு ஆர்த்தி பண்ணிட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவர் கிளம்பினார். ஸோ அவர் வந்து அவருக்கு எப்படி தெரியும் நான் எங்கேயோ இருக்கேன், அவர் கோவிந்தா பிரபு வந்தாரா இல்லையா என்னன்னு ஒண்ணுமே தெரியாது. ஆனா கரெக்டா இவர் ஆத்துக்கு வந்து ரெடியா வச்ச சமயத்துல அவர் கரெக்டா வந்து சொன்னார், பாருங்க நான் உங்களுக்காக காத்திருந்தேன் அப்படின்னு. ஸோ இது ஒரு ஒரு இது ஸ்பெஷல் மொமெண்ட் எங்களுக்கு, அவரோட பிளெஸ்ஸிங்கு. அவ்வளோ அன்பு பாசமும் பொழிவர் பசங்க மேல. ஷாம் வந்து குரு மகாராஜோடையே சுத்திட்டு இருப்பான் எங்களோட பையன். அவன் சின்ன குழந்தையா இருக்கும் போது எல்லா மாதாஜிஸும் சமைக்கிறதெல்லாம் பார்த்துருக்கானா, அவன் மோட மேல உக்காந்துண்டு எல்லா பாத்திரத்தையும் ஸ்பூனையும் கரண்டி கொடுத்தானா, என்ன பண்றேன்னு கேட்டானா, நான் குரு மகாராஜ்க்கு சமைக்கிறேன் அப்படி சொல்லுவான். அப்புறம் ஏரோப்ளைன் போயிட்டு இருந்தானா, குரு மகாராஜ் ஏரோப்ளைன்ல போயிட்டு இருக்காரு அப்படி சொல்லுவான். ஸோ அவ்வளோ அன்பு பாசம் கொட்டிருக்கார் எங்களோட குடும்பத்து மேல. அவ்வளோ அன்பு பாசத்தையும் பொழிஞ்சிருக்கார். ஒரு ஒரு ஆத்மாவையும் அவர் வந்து எப்படி அன்பு பாசத்துலயும் கொண்டு வர்றாருன்னு நம்ம இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எங்க குடும்பத்து மேலேயே இல்லை, எல்லார் மேலேயும். நீங்க எந்த ஒரு அத நான் அப்புறம் சொல்றேன், இப்பவே சொல்ல மாட்டேன். ஸோ என்னோட எங்க ஃபேமிலியில இப்படி கொடுத்துருக்காரு. மதுரா தேஷ்ல எல்லாரும் யாரு கேட்டாலும் அவங்க எப்படி வந்து குரு மகாராஜ் ஒரு ஒரு வீட்டுக்கும் மாதாஜி பிரபு அழைச்சிட்டு போவாங்க. எல்லாரோடையும் அவரோட அன்பு பாசத்தையும் கொட்டி அவரோட அரவணைப்புல அவ்வளோ பாசமா எங்களெல்லாம் வச்சிருப்பார். எங்களை வந்து ஸ்பெஷலாலாம் இது பண்ணுவார். நான் அதெல்லாம் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு வாட்டி நாங்க துபாயில இருந்து பெங்களூருக்கு வரும்போது குரு மகாராஜோட ஃப்ளைட்ல வர ஒரு சந்தர்ப்பமும் ஆப்பர்ச்சுனிட்டியும் எங்களுக்கு கிடைச்சது. எங்களோட டிக்கெட் நாங்க புக் பண்ணியிருக்கோம். நாங்க இன்னைக்கு வந்து புதன்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன். புதன்கிழமை நாங்க ஆக்சுவலி பெங்களூருக்கு டிராவல் பண்ண வேண்டிய ஃப்ளைட் வந்து நாங்க ஏர்போர்ட்டுக்கு போறோம். அங்க வந்து உங்களை ஃப்ளைட் ஃபுல் ஆயிடுத்து, நீங்க டிராவல் பண்ண முடியாது, நீங்க நாளைக்கு தான் போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட லக்கேஜ் எல்லாம் வாங்கிட்டு எங்களை வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்க வந்து மறுநாள் வந்து ஃப்ளைட்ல வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து ஃப்ளைட்ல ஏறி பார்த்தனா குரு மகாராஜ் அதே ஃப்ளைட்ல வந்து லண்டன்ல இருந்து அவர் வந்து பெங்களூருக்கு வர்றார். ஸோ அவரோடயே நாங்கள் ஃப்ளைட்ல வந்து டிராவல் பண்ற ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிது. ஸோ அப்போ வந்து என்னாச்சுன்னா ஒரு மாதாஜி அவங்களோட சிஸ்டருக்கு வந்து அவங்க பெங்களூர்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை, கல்யாணம் ஆனப்போ ஒரு பெரிய பிரச்சனை அவங்களுக்கு. ஸோ அவங்க வந்து ரொம்ப வேதனையோட, ப்ளீஸ் எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல, நீ வந்து குரு மகாராஜ் கிட்ட வந்து இதை ஷேர் பண்ணி அவருக்கு ஏதாவது ஒரு அதுக்கு ஒரு சல்யூஷன், அதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கேட்டு எனக்கு சொல்றியா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் சொன்னேன், ஷார்ஜாக்கு வந்தா நான் குரு மகாராஜ் கிட்ட பேசுறேன், எனக்கு ஏதாவது சந்தர்ப்பம் கிடைச்சான்னு. ஆனா இந்த மாதிரி குரு மகாராஜோட ஃப்ளைட்ல வந்து வர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. அப்போ ஃப்ளைட் எல்லாம் வந்துடுத்து, எங்களோட லக்கேஜ் எல்லாம் வந்துடுத்து, குரு மகாராஜோட லக்கேஜ் இன்னும் வரவே இல்லை. ஸோ நாங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கோம், பண்ணிட்டே இருக்கோம்.
அப்போ அப்போ குரு மகாராஜ் இருந்தார். எனக்கு அப்போ ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அவரோட நான் பேசுறதுக்கு. அப்போ நான் வந்து உடனே போய், குரு மகாராஜ் இந்த மாதிரி இந்த டிவோட்டி இருக்காங்க, அவங்க பெங்களூர்ல தான் இருக்காங்க, உங்களோட சிஷ்யர் தான் அவங்க, அவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவரோட நான் பகிர்ந்துக்க முடிஞ்சது. அவருக்கு எல்லாத்தையும் நான் சொல்ல முடிஞ்சது. ஏன்னா வேற இடத்துல எல்லாம் யோசிச்சு பாருங்க, குரு மகாராஜோட பேசக்கூட முடியாது, நிக்க கூட முடியாது. ஆனா கிருஷ்ணரோட மர்சியில, அவரோட மர்சியில எனக்கு அவரோட பேசுறதுக்கு அந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்புறம் எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே லக்கேஜ் வந்தது. நம்ப முடியுமா? நம்பவே முடியாது. சோ எல்லாம் சொல்லி முடிச்சு நாங்க ரெடியா இருக்கும் போது, ஓ குரு மகாராஜ், your luggages are arrived, we can go அப்படின்னு அவரோட அசிஸ்டன்ட் சொன்னாங்க. சரின்னு டக்குன்னு எல்லாம் எடுத்துட்டு வெளில வந்தோம். எங்க அம்மா, எங்க சித்தி, எல்லாரும் எங்க ஃபேமிலி எல்லாம் வந்திருந்தாங்க எங்களை ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்றதுக்கு. அப்போ எங்க எல்லாரோடையும் நின்னு ஒரு போட்டோ புடிச்சுண்டு எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணி அந்த மாதிரி குரு மகாராஜ் கோவிலுக்கு சென்றார். நாங்க வீட்டுக்கு போனோம். அப்புறம் குரு மகாராஜ் வந்து பெங்களூருக்கு அடிக்கடி அந்த வாட்டி வந்தார். ஏன்னா பெங்களூர் டெம்பிள் கேஸ் நடந்துட்டு இருந்தது. ஸோ அவர் கோர்ட்ல வந்து அட்டெண்ட் ஆகணுமா இருந்தது. ஸோ அதனால நிறைய வாட்டி பெங்களூருக்கு வந்துட்டு வந்துட்டு போனார். அந்த நாங்க வந்து அடுத்த இது வந்து பல்ராம் ஜெயந்தி சேஷாத்ரிபுரம் டெம்பிள்ல தான் நடக்கிறது. அப்போ வந்து நாங்க எல்லாரும் குரு பூஜா நடந்துட்டு இருக்கு, நாங்க எல்லாம் கியூல நிக்கிறோம். நான் ஒரு ஒரு மாதாஜிக்கு பிரச்சனைன்னு சொன்னேன் பாருங்க, அந்த மாதாஜியும் வந்திருக்காங்க. அவங்க என்னோட முன்னாடி ஒரு 4-5 இல்ல ஒரு 10 பக்தர்கள் முன்னாடியே அவங்க நிக்கிறாங்க கியூல. சோ அவங்களே ஃபர்ஸ்ட் போய் குரு மகாராஜ மீட் பண்ணிட்டாங்க, ஃப்ளவர்ஸ் ஆஃபர் பண்ணாங்க. அப்போ குரு மகாராஜ் அவங்களோட பேசி இருக்காரு. அவருக்கு தெரியும். நான் சொன்னேன் பாருங்க, நீங்க வந்து ஒரு இது கூட வச்சுக்க வேண்டாம், நீங்க யாரு, நீங்க என்ன, எல்லாம் குருமகாராஜ்க்கு தெரியும். உடனே குரு மகாராஜ் அவர் அந்த மாதாஜி கிட்ட பேசி, உனக்கு இந்த இந்த பிரச்சனை இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, நீ இப்படி இப்படி பண்ணு அப்படின்னு அவங்களுக்கு தீர்வும் அவர் சொல்லி முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் நான் வேற பக்தர்களோட பேசிட்டு குரு மகாராஜ்க்கு ஃப்ளவர்ஸ் ஆஃபர் பண்ணி முன்னாடி போய், அப்போ நான் சொன்னேன், குரு மகாராஜ் நான் உங்களுக்கு ஒரு மாதாஜி பத்தி சொன்னேன் இல்லையா ஏர்போர்ட்ல, அவங்களும் வந்திருக்காங்கன்னு. இப்போ குரு மகாராஜ் சொல்றாரு, யா ஐ ஆல்ரெடி மெட் ஹர், ஐ டோல்ட் ஹர் எவ்ரிதிங் அப்படி சொல்றாரு. நான் ஆல்ரெடி அவளை சந்திச்சுட்டேன், அவளுக்கு என்ன தீர்வு சொல்லணுமோ நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா? சோ அப்புறம் நான் வெளில வந்தப்புறம் அந்த மாதாஜி ஓடி வந்து எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க. மாதாஜி, உங்களோட நிஜமா உங்களோட மர்சினால குரு மகாராஜ் எனக்கு வந்து ரொம்ப தீர்வெல்லாம் சொன்னாங்க, இப்படியெல்லாம் சொன்னாங்க அப்படின்னு அவங்க. நான் அவங்களுக்கு சொல்லவே இல்லை, நான் குரு மகாராஜ மீட் பண்ணேன், உங்களை பத்தி சொன்னேன்னு கூட நான் சொல்லவே இல்லை. ஆனா அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு, அவங்க வந்து ரொம்ப தேங்க் பண்ணாங்க. சோ அதனால நம்ம வந்து எவ்வளவு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ நம்ம லைஃப்ல நம்ம பண்ணியே பண்ணணும். நம்மளை பத்தி யோசிக்க கூட வேண்டாம். நம்ம மத்தவங்கள பத்தி யோசிச்சோன்னா நம்மளை பத்தி அந்த கடவுளே யோசிச்சுப்பார், அந்த குருவும் பார்த்துப்பார், நம்மளுக்கு நல்லதே தானாவே நடக்கும். சோ இது ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் திரும்பி கிருஷ்ண ஜென்மாஷ்டமி முடிஞ்சு துபாய்ல வந்து கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நடக்க போறது. நாங்க எங்க 2 மாசம் ஹாலிடே பெங்களூர்ல முடிச்சுட்டு திரும்பி துபாய்க்கு போகும்போது அதே ஃபிளைட்ல வந்து குரு மகாராஜ் வர்றார். சோ இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் அனுபவம் எனக்கு. சோ எப்பவும் நாங்க திரும்பி போகும்போது அழுதுட்டே போவோம். ஏன்னா அம்மா அப்பா ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் விட்டுட்டு நாங்க திரும்பி போறோம் அப்படின்னு. ஆனா அந்த வாட்டி ஒரு சேட்னஸும் கிடையாது. ஏன்னா குரு மகாராஜ் நம்ம ஃபிளைட்ல வரப்போறார் அப்படின்னு ஒரு ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருந்தது. சோ ஏர்போர்ட்டுக்கு போறோம். அப்போ வந்து என்னோட பையன் ஷாம் சுந்தர் ஓடி போறான், குரு மகாராஜ் அப்படின்னு கிட்ட ஓடி போறான். ஓடி போயிட்டு, ஓ குரு மகாராஜ், அவனை பார்த்த உடனே அவ்வளோ ஆனந்தம் அவருக்கு. அப்புறம் வந்து ஒரு அம்மா ஒரு குழந்தைய எப்படி தேடுமோ, குரு மகாராஜ் அவ்வளோ உயரமா இருப்பார். அவர் வந்து எங்களை தேடுறாரு, நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு எங்களை தேடுறாரு அந்த இதுல, அந்த கூட்டத்துல. அப்புறம் எங்களை பார்த்த உடனே அவருக்கு அவ்வளோ ஆனந்தம், அவ்வளோ சந்தோஷம் அவர் முகத்துல.
ஸோ திரும்பி நாங்க வந்து அவரோடயே ஃப்ளைட்ல திரும்பி துபாய்க்கு போனோம். அப்புறம் அங்க வந்து இறங்கி லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்க போகும்போது அப்போ என்ன கூப்பிட்டார். ஸோ இஸ் இட் ஓவர் அப்படின்னு கேட்டார். அப்படின்னா முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டார். என்ன குரு மகாராஜ் கேக்குறீங்க அப்படின்னு. ஹாலிடேஸ் ஓவர் அப்படின்னார். எஸ். ஸோ பேக் டு பிஸ்னஸ் அப்படின்னார். பேக் டு பிஸ்னஸா? இவர் என்ன சொல்றாரு எனக்கு ஒன்றும் புரியல. ஐ மென்ட் ப்ரீச்சிங் அப்படின்னு சொன்னார். அவரோட கண்ணை இப்படி நீல கண்ணை வச்சு பேக் டு ப்ரீச்சிங் அப்படி சொன்னார். அப்படின்னா ஹாலிடேஸ் முடிஞ்சது, இப்போ நீ வந்து ப்ரீச்சிங் தான் பண்ணணும், அதுதான் உன்னோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம வந்து ப்ரீச்சிங் பண்ணியே பண்ணும். நம்ம மற்றவங்க மாதிரி நான் பண்ணல, நான் வந்து அவ்வளோ ஜனங்களை கூட்டின்னு வரல, அப்படியெல்லாம் தேவையே இல்லை. நம்ம எந்த ஒரு ஆத்மாவையோ ஒரு ஜனங்களை பார்த்தாலும் அவங்கள ஒரு சும்மா ஒரு ஹரே கிருஷ்ணா சொல்ல வச்சாலும் அது ஒரு பிரச்சாரம் பண்ற மாதிரியா. இப்ப நம்மளுக்கு சமைக்க ரொம்ப பிடிக்கும்னா நம்ம யாருக்காவது கிருஷ்ணரோட பிரசாதம் கொடுக்கலாம். நம்ம வந்து பூ தொடுக்கிறோம், நம்ம சுவாமிக்கு ஏதோ பண்றோம், சுவாமியோட ஒரு பிரசாதம் கொண்டு போய் யாருக்காவது அவங்க இது பண்றதுக்கு கொடுத்தா எல்லாமே பிரச்சாரம் தான். ஆனா நம்ம வந்து அவர் சொல்லுவார், யூ ஷுட் பி வெரி இன்டெலிஜென்ட், யூ ஷுட் பி இன்டெலிஜென்ட், ஹவு யூ வில் இன்ஸ்பயர் பீப்புள் டு டேக் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் சொல்வார். நீ வந்து யோசிக்கணும், அவங்கள வந்து நான் எப்படி கிருஷ்ண உணர்வில கூட்டின்னு வர முடியும், அவங்களுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், அவங்கள எப்படி என்கரேஜ் பண்ண முடியும் அப்படின்னு நீ எப்போ யோசிச்சுட்டே இருக்கணும். சும்மா எல்லாரும் புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுங்க, எல்லாரும் பிரசாதம் கொடுங்க, எல்லாரையும் ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு நம்ம எப்பவும் அந்த மாதிரி சாதாரண மனிதர்கள் போல எல்லாருக்கும் அப்படி சொல்லணும் அப்படின்னு நினைக்க கூடாது. பிரச்சாரம்னா நம்ம யோசிக்கணும், நான் எப்படி சொன்னா இவங்க எடுத்துப்பாங்க, இவங்களுக்கு நான் இப்படி சொன்னா இவங்க எடுத்துப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு நம்ம அறிவோட நம்ம இது யோசிச்சு மற்றவங்களுக்கு எப்படி கிருஷ்ண உணர்வை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம இன்டெலிஜென்ட் புத்திசாலித்தனமா இருக்கணும். அப்போதான் நம்ம வந்து கொடுக்க முடியும். யாரோடையும் மல்லு கட்டக்கூடாது, சண்டை போடக்கூடாது, யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, யாரையும் நிராகரிக்க கூடாது, யாரையும் வந்து நீ எதுக்கும் யூஸ் இல்லை, உனக்கு பக்தியும் வராது, நீ இப்படி அப்படி நம்ம என்னைக்கும் நினைக்கவே கூடாது. குரு மகாராஜ் சொல்வார், எல்லாருமே ஒரு ரத்தின கட்டிகள் மாதிரியா, எல்லாருமே ரத்ன கட்டிகள். ஆனா அவங்க மேல ஒரு கவரிங் இருக்கு, அது மேல அழுக்கு படிஞ்சிருக்கு. சோ அது மெதுவா நம்ம துடைக்க அது வந்து அப்படியே பிரகாசிக்கும். சோ அந்த மாதிரியா நம்ம வந்து ரொம்ப புத்திசாலி யோசிச்சு ஒத்தொத்தரையும் நம்ம எல்லாரையும் நம்ம பண்ண முடியாது, ஏன்னா நம்மளே ஒரு ரொம்ப ஸ்மால். ஆனா நம்ம வந்து குரு கிருஷ்ணா கிட்ட தினேக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். நான் இன்னைக்கு என்னோட குருக்கு நான் இன்னைக்கு என்ன செஞ்சேன், அவர் வந்து எப்போ சொல்வார், நீ கத்துண்டல, நான் உனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, உனக்கு எல்லாம் தெரியும், சோ நீ இப்போ எல்லாருக்கும் கத்துக்கொடு, எல்லாருக்கும் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லுவார். ஐ ஹவ் டாட் யூ, யூ டீச், கம் டீச் எவ்ரி ஒன் அப்படி சொல்வார். எல்லாருக்கும் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லுவார். சோ அதனால நம்ம வந்து புத்திசாலியா எவ்வளவு பேருக்கு நம்மள சொல்லி கொடுக்க முடியுமோ நம்ம கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். அப்புறம் அதுதான் நம்மளோட வாழ்க்கையோட கோல், குறிக்கோள். நம்ம குருவை வந்து நம்ம வந்து எப்பவும் ப்ளீஸ் பண்ணணும், அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். நம்ம குரு மகாராஜ் எப்படி நம்ம பிடிச்ச மாதிரி நடந்துக்க முடியும்னா, பிரச்சாரம் பண்ணாதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப 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 பிடிச்சதுன்னா பிரச்சாரம் பண்றதுதான். அது நீங்க எந்த சேவை வேணாலும் செய்யுங்க. நீங்க தினேக்கும் ராஜ்போக சேவை மாலை தொட போறீங்களா, இல்ல கோவில தொடைக்க போறீங்களா, இல்ல பகவத்கீதா கிளாஸ் கொடுக்க போறீங்களா, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா உங்களோட குறிக்கோள் என்ன இருக்கணும்னா, நான் பிரச்சாரம் பண்ணணும், மத்தவங்களுக்கு கிருஷ்ண பக்திய கொடுக்கணும்ன்றதுதான் உங்களோட உணர்வும் உங்களோட கோலும் இருக்கணும்.
நான் இன்னைக்கு ராஜ்போக் சேவை பண்ணேன். அதுல ஏதாவது பிரசாதம் கொண்டு போய் யாருக்கும் கொடுத்தேன், அவங்க டிவோட்டி ஆக்குறதுக்கு. ஒரு பூ கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்தேன், அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு புக்கு கொடுத்தேன், பென், ஏதோ ஒண்ணு பண்ணேன். மத்தவங்கள வந்து கிருஷ்ண அந்த மாதிரி குரு மகாராஜோட விஷனை பாருங்க. அந்த காலத்துல சத்கோஸ்வாமிஸ் இல்ல நம்ம ப்ரீவியஸ் ஆச்சாரியாஸ் அவங்க எல்லாம் இந்த பிரச்சாரம் பண்ணணும்ன்ற ஒரு இது வந்து சைத்தன்ய மகாபிரபுவோட மர்சியில வந்திருக்கு. அவங்க அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு கொடுக்கலன்னா இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வரைக்கும் இந்த கிருஷ்ண பாவனாமிருத்தம் வந்து சேர்ந்திருக்காது. சோ யாராவது எடுத்துக்கிறாங்களோ இல்லையோ, நம்மளோட கடமை என்னன்னா அவங்க வரைக்கும் அந்த வாய்ப்பை நம்ம கொண்டு போய் கொடுக்கணும், அவ்வளவுதான். அவங்க எப்போ பக்தர்கள் ஆகுறாங்களோ அது அவங்களுக்கும் கிருஷ்ணருக்கும் விட்டது, நமக்கு கிடையாது. ஆனா நம்ம அந்த வாய்ப்பை எல்லாருக்கும் கண்டிப்பா கொண்டு போய் சேர்க்கணும். இது நம்மளோட கடமை. இந்த மாதிரி நம்ம பண்ணினோம்னா கண்டிப்பாக குரு மகாராஜ் நம்ம மேல ரொம்ப ப்ளீசிங்கா ஹாப்பி ஆயிடுவார். நம்மளுக்கு அதுதான் எப்பவும் சொல்லிட்டே இருக்கார். நீங்களும் ப்ரீச் பண்ணுங்க, நீங்களும் கத்துக்குங்க, ஹாப்பியா இருங்க அப்படின்னு குரு மகாராஜ் எப்போ சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ இதோட நான் வந்து நிறைவுபடுத்துறேன் மாதாஜி. விசேஸ்வரி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. இல்ல மாதாஜி, இன்னும் டைம் இருக்கு, இன்னொரு 5 மினிட்ஸ். இன்னொரு லீலை சொல்லுங்க, நிறைய லீலை வச்சிருக்கீங்கல்ல. குரு மகாராஜ் 2 லீலை சொல்லுங்க. ஜெகநாத் ரத யாத்திராயில நீங்க என்ன அனுபவிச்சீங்க சொல்லுங்க. ஓகே, உங்களோட பர்சனலா நீங்க குரு மகாராஜ் கூட என்ன மாதாஜி? பர்சனலா ரத யாத்திரையில குரு மகாராஜுக்கு உங்களுக்கு நடந்த ரத யாத்திரால அதான் நான் சொன்னேன்ல, குரு மகாராஜ்க்கு வந்து நான் சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரத யாத்திரா பண்ணாங்க 98ல ஃபர்ஸ்ட் ரத யாத்திரா, இண்டோர் ரத யாத்திரா பண்ணாங்க. ஸோ அப்போல்லாம் நாங்க வந்து ஒரு டான்ஸ் எல்லாம் பண்ணோம். குரு மகாராஜ் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டார். அப்போத்துல இருந்து வருஷம் ரத யாத்திராக்கு குரு மகாராஜ் வந்துடுவார். ஸோ ஒரு வாட்டி நாங்க வந்து இந்த கலி டிராமா பண்ணுவோம். ஸோ அதுல வந்து நான் கலியோட ராணியா இருந்தேன், மாதாஜியோட பையன் வந்து ராஜாவா இருந்தார். ஸோ நாங்க வந்து எங்களோட அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருப்பாங்க அந்த டிராமால. எப்படி ஒண்ணு வந்து இந்த 6 இது இருக்கு பாருங்க, கோபம், லஸ்ட், ஹேங்கர், கிரீட், அது தமிழ்ல சொல்ல தெரியும். காம, குரோதம், லோபம், மதம், மத்சரியம், அந்த மாதிரி அவங்க எல்லாம் எங்களோட அசிஸ்டன்ஸ். ஸோ ஒரு சின்ன டிராமா மாதிரி போட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எப்படி ரொம்ப நன்னா இருப்பாங்க, திடீர்னு நாங்க ஒரு கோவத்தை போட்டுருவோம். அந்த கோவம் போய் அந்த அசிஸ்டன்ட் போய் அவங்களுக்கு அந்த பிரபாவம் காமிச்ச உடனே அவங்க 2 பேரும் கோவம் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி லோபம் போகும், அப்புறம் காமம் போகும். அப்போ எப்படி இதெல்லாமே அவங்கள வந்து மெட்டீரியலா அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்றது அப்படின்னு கடைசியில வந்து ஒரு பக்தர் வருவார். அவர் வந்து ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு போகும்போது இவங்க 2 பேரும், ஐயோ நம்ம ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை எடுத்துக்கணும், இல்லைன்னா நம்ம வந்து இந்த இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல இந்த கலி புருஷனும் அவங்களோட ராணியும் நம்மள வந்து இந்த இதுல மாயா ஜாலத்துல வந்து இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இது ஆயிடுவாங்க, பக்தர்களா மாறி அந்த சங்கீர்த்தனோட போயிடுவாங்க. அது பார்த்த உடனே குரு மகாராஜுக்கு அவ்வளோ சந்தோஷம். எப்படி நம்ம வந்து விதவிதமா யோசிக்கிறோம் பிரச்சாரம் பண்றதுக்காக அப்படின்னு ஒரு இது. அப்போ ரொம்ப அன்பா இருப்பார். எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவாரு. யோசிங்க, எப்படி எல்லாம் நம்ம பிரச்சாரம் பண்ண முடியும், என்னெல்லாம் பண்ண முடியும், எப்படி எல்லாரையும் நம்ம இதுக்கு கூட்டின்னு வர முடியும் அப்படின்னு அவர் வந்து சொல்லுவார். சோ எங்க எல்லாரோடையும் பிரசாதம் கொடுக்கறதாகட்டும் எல்லாருக்கும் கடைசி வரைக்கும் இருப்பார். அப்புறம் அவர் சொல்லுவார், கவனமா சொல்லுவார். அவர் வந்து ஸ்டேஜ் மேல உட்கார்ந்து இருப்பார். அந்த ரதம் வந்து அப்படியே சுத்தி இப்படி வரும்.
சோ அது வரும்போது யாரெல்லாம் நின்னுண்டு ஜெகநாத்க்கு கை கும்பிடுறீங்க, நீங்க எல்லாம் தியானமா இருக்கீங்களா, ஜெகநாத் வந்துட்டு இருக்காருன்னு இல்ல சும்மா இப்படி பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படி சொல்லுவார். சோ அப்பனா நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். ஜெகநாத் வந்துட்டு இருக்கும் போது யாரு உலகத்து லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ், ஜகத்துக்கே நாதர் அவர். சோ நம்ம எவ்வளவு கவனமா அவருக்கு வந்து கை கும்பிடணும், அவரை வந்து நம்ம வந்து வெல்கம் பண்ணணும், அவரை வந்து இது பண்ணணும் அப்படின்னு. சோ அது ஒரு இது. அப்புறம் எங்களோட டெய்டிஸ் ஜெகநாத் பல்தேவ் சுபத்ரா மையாவை வந்து நான் அவர் கையால இன்ஸ்டால் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம். அப்போ குரு மகாராஜ் வந்து சொன்னார், நான் வந்து இவங்களை இன்ஸ்டால் பண்ணனா நீங்க வந்து கோவில்ல வந்து பூஜை பண்ற மாதிரி காத்தால மத்தியானம் சாயங்காலம் நீங்க அவருக்கு கவனிக்கணும், அவருக்கு 3 வேளை போகா கொடுக்கணும், ஆர்த்தி பண்ணணும், உங்களால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், வீட்ல எல்லாம் அப்படி பண்ண முடியாது இல்லையா குரு மகாராஜ் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ வந்து சரி நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகநாத் பல்தேவ் சுபத்ராவை அவர் தலை மேல வச்சுண்டு எங்களுக்கு கொடுத்தார். ஸோ அவங்க இன்னும் எங்களோட இருக்கார், அவங்களோட ஆசீர்வாதமா எங்களோட இருக்கார். ஸோ அது ஒரு அனுபவம் ஜெகநாத்தோட. தென் வாட் எல்ஸ்? அந்த இதுவா இந்த குரு மகாராஜ் கிட்ட நிறைய திட்டும் வந்திருக்கு. வெறும் இது ஒண்ணி நினைச்சுக்காதீங்க, நிறைய திட்டும் கிடைக்கும். ஒரு வாட்டி குரு மகாராஜுக்கு உடம்பு சரியில்லாத போது போச்சு. அப்போ வந்து அவருக்கு 60ஆம் இது பர்த்டே வியாச பூஜா மாயாப்பூர்ல ஸ்பெஷல் வியாச பூஜான்னு எல்லாரும் டிவோட்டிஸ் எல்லாம் இது 2008ல பெங்களூர்ல மீட் பண்ணியிருக்கோம். அப்புறம் அவர் அக்டோபர்ல கூட ஷார்ஜாக்கு வந்துட்டு தாமோதர் ஆர்த்தி எல்லாம் பண்ணிட்டு போன அப்புறம் பாம்பேல போய் தான் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரோக் எல்லாம் வந்தது, அவருக்கு இப்படி உடம்பெல்லாம் ஆச்சு. ஸோ நாங்கெல்லாம் ரொம்ப பதறி போனோம் அப்போ. அப்புறம் வந்து 2009ல தான் அவருக்கு வந்து 60th வியாச பூஜா. அப்போ நாங்க எல்லாரும் இதுக்கு போறோம், மாயாப்பூருக்கு போனோம். அப்போ நம்ம குரு மகாராஜ வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு உடம்பு சரியாகி 10 மாசம் ஆயிடுத்து, அவரை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். அவர் வந்து தூரத்துல இருந்து அப்படியே பாக்குறாரு, அவர் கண்ணால் அப்படியே தண்ணி கொட்டுறது, நம்பவே முடியல என்னால. அப்படி அழுகியா வந்தது. ஏன்னா நாங்க குரு மகாராஜ் அப்படி பார்த்துட்டு இப்படி எங்களால பார்க்கவே முடியல, யோசிக்க கூட முடியல. அப்படி அவர் கண்லயும் தண்ணி வருது, எனக்கு கண்லயும் தண்ணி வருது. அப்புறம் ஒரு குரு மாதாஜி கூட்டின்னு போய் அவங்களுக்கு ஷெல்டர் எல்லாம் வாங்கி கொடுத்தோம். அப்புறம் வந்து what was that? அவருக்கு வந்து சமைக்கிறது வந்து ரொம்ப கவனமா சமைக்கணும். முதல்ல மாதிரி எல்லாம் அப்போல்லாம் அவருக்கு உப்பே கிடையாது, ரொம்ப உப்பவே கிடையாது, வெறும் நெய்ல தான் சமைக்கணும், கொஞ்சமா அதுவும் டிராப்ஸ் போட்டு சமைக்கணும். ஸோ அவருக்கு உடம்பு இப்படி ஆன அப்புறம் கூட சமைக்க போனோம். அப்போ வந்து நான் ஒரு வாட்டி பாலக் பண்ணேன், பண்ணிட்டு கொஞ்சம் தான் போட்டிருந்தேன். ஆனா அது எப்படி கீரையில வந்து உப்பு நிறைய சேர்ந்துடும் போல இருக்கு. அப்போ வந்து அவர் வந்து சாப்பிட்டார், சாப்பிட்டுட்டு என்ன இப்படி பார்த்தார். நான் சொன்னேன், ஐயோ எனக்கு ரொம்ப பயம், சரியா பண்ணேனோ இல்லையோ அப்படின்னு. அப்புறம் எனக்கு வந்து அப்படியே ஒரு ஸ்பூன்ல கொடுத்தார், இந்தா எடுத்துக்கோ சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொன்னார். அப்ப நான் சாப்பிட்டு பார்த்தேன். அப்போ கரெக்டா நல்லா தான் இருந்தது. அப்போ குரு மகாராஜ் கேட்டார், ஹவ் இஸ் இட், எப்படி இருந்தது? நல்லா இருக்கு, கரெக்டா இருக்கு அப்படின்னா. அது உனக்கு, எனக்கு இல்ல, நீ நிறைய உப்பு போட்டேன் அதுல அப்படி சொன்னார். ஐயோ தப்பு பண்ணிட்டேன் குரு மகாராஜ், என்ன மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு. ஓகே ஓகே இட்ஸ் ஆல் ரைட் அப்படி சொன்னார். அப்போ நான் அவ்வளோ கவனமா நம்ம வந்து அவருக்காக சமைக்கணும். அவர் வந்து எப்பவும்
பக்தி கோஷன், நீ எவ்வளவு பக்தி அதுல போட்டு சமைச்சிருக்க அப்படின்னு கேட்பார். நன்னா வேண்டிண்டியா அப்படின்னு கேட்பார். அப்புறம் தம்ஸ் அப்லாம் பண்ணுவார். ஸோ பாடுவோம், அந்த மாதிரி எல்லாம் இது இருக்கும். அப்புறம் வந்து ஏர்போர்ட்ல வந்து நம்ம போகும்போது அவருக்கு வந்து அவர் கேட்பார், எனக்கு இதை கூட அதை கூடன்னு கேட்பார். ஒரு வாட்டி நான் கொடுத்துடுவேன். ஆனா குரு மகாராஜோட செக்ரட்டரிஸ் வந்து, மாதாஜி நீங்க வந்து ஒண்ணுமே கொடுக்க கூடாது, நாங்க என்ன சொல்றோமோ நீங்க அதுதான் கொடுக்கணும் அப்படி சொல்லுவாங்க. அப்போ வந்து யார நம்ம ஃபாலோ பண்றது? குரு மகாராஜையும் கேட்கணும், அவங்களும் சொல்றதையும் கேட்கணும். ஏன்னா அவங்களும் குரு மகாராஜோட ஹெல்த்துக்காக தான் சொல்றாங்க. அப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கும் போது, யூ டிடன்ட் பிரிங் எனிதிங் ஃபார் மீ அப்படின்னு கேட்டார். நீ எனக்காக ஒண்ணுமே கொண்டு வரலையா அப்படின்னு கேட்டார். எனக்கு ரொம்ப பயம் ஆயிடுத்து. ஏன் குரு மகாராஜ், நான் அப்பத்துல இருந்து எனக்கு ஜூஸ் வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருக்கேன், நீ கொண்டு வருவேன் நான் நினைச்சுட்டு இருக்கேன், நீ ஏன் கொண்டு வரல அப்படின்னா, அங்க அந்த பக்கம் மகாவராக பிரபு சொல்றார், கொடுக்க கூடாது மாதாஜி, கொடுக்க கூடாது அப்படின்னு. இவரு, why you didn't bring anything for me, எனக்காக ஏன் நீ கொண்டு வரல, எனக்கு இப்போ ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ உடனே குரு மகாராஜ், சாரி குரு மகாராஜ், நான் இப்பவே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொன்னேன், குரு மகாராஜ் கேட்டா நம்ம கொடுத்தே கொடுக்கணும், நம்ம அப்படி கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது, நீங்க என்ன பண்றீங்களோ தெரியல, நான் கொடுக்குறேன், நீங்க கொண்டு போய் கொடுத்தே கொடுக்கணும் குரு மகாராஜுக்கு அப்படின்னு. சோ அந்த மாதிரியா குரு மகாராஜ் கிட்ட நிறைய இதுவும் கிடைச்சிருக்கு, என்ன பண்ணும் எப்படி பண்ணும் அப்படின்னு. தெரியாதா? ஏர்போர்ட்ல வரவங்களுக்கு வந்து டயர்டா இருக்கும், அவங்களுக்கு என்ன குடிக்கணும் போல இருக்கும், உனக்கு தெரியாது, நீ ஏன் கொண்டு வரல அவங்க கையில அப்படி அப்படி கேட்டார். சோ சோ அந்த மாதிரி அவர் வந்து நிறைய அன்பா சொல்லி கொடுத்துருக்கார். ஸோ இதெல்லாம் நான் யோசிச்சு என் மனசுல இப்ப என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு வாட்டி எனக்கு வந்து ரொம்ப டவுட் வரும். ஏன்னா கோவிந்தா பிரபு தான் என்னோட ஹஸ்பண்டான்னு குரு மகாராஜுக்கு தெரியுமான்னு எனக்கு ஒரு வாட்டி டவுட். சோ அதனால நான் யோசிச்சுட்டே இருந்தேன், குரு மகாராஜ்க்கு என்ன தெரியும், அவரை தெரியுமா என்னோட ஹஸ்பண்ட்னு நினைச்சுட்டே இருந்தேன். ஸோ ஒரு வாட்டி ரெண்டு டிவோட்டிஸ் இருக்காங்க, ஒன்னு மாதவி கோபி, ஒன்னு மாதவி சக்கி அப்படின்னு ரெண்டு பொண்கள் இருந்தாங்க. குரு மகாராஜ் தான் ஒருத்திக்கு மாதவி கோபி, ஒருத்தருக்கு மாதவி சக்கின்னு பேர் கொடுத்திருந்தார். ஸோ ஒரு நாள் மாதவி கோபி தான் ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தா குரு மகாராஜை மீட் பண்றதுக்கு. குரு மகாராஜ்க்கு இந்த மாதிரி ஸ்ட்ரோக் வந்த அப்புறம் அப்போ வந்து கோவிந்தா பிரபு வந்து சொல்றாரு, இது மாதவி சக்கி அப்படின்னு. குரு மகாராஜ் சொல்றார், கிடையாது, இது வந்து மாதவி கோபி, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. சரி, அப்புறம் அவங்க எல்லாரும் நாங்க ஏர்போர்ட்டுக்கு போல, அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த அப்புறம் குரு மகாராஜ் வந்து என்கிட்ட சொல்றாரு, உன்னோட கணவருக்கு வந்து இது தெரியவே இல்லை, எனக்கு புத்தியே மழுங்கி போயிருக்குன்னு நினைச்சுட்டு இருக்கார், மாதவி கோபிய வந்து மாதவி சக்கின்னு சொல்லி என்னை வந்து வற்புறுத்துறார் அப்படின்னு. எனக்கும் அவர் தான் என்னோட கணவர்னு தெரியப்படுத்தணும். அவர் வந்து மாதவி கோபிய கரெக்டா சொல்றார், மாதவி சக்கி வேற மாதவி கோபி வேறன்னு அதுவும் அவர் கரெக்டா சொல்றார் அப்படின்னு அவர் வந்து இது பண்ணார் அப்போ. சோ குரு மகாராஜ் வந்து, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு உடம்பு எல்லாம் நன்னாதான் இருக்கு அப்படின்னு அப்படி சொன்னார். சோ இந்த மாதிரி ஒரு நிறைய வாய்ப்புகள், இது வெறும் சில வாய்ப்பு தான், கொஞ்சம் தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்திருக்கேன். இன்னும் நிறைய நிறைய அனுபவங்கள், அவருக்கு சேவை பண்ண பாக்கியம், இதெல்லாம் எங்களுக்கு வந்து பிரபு மாதாஜி இந்த எல்லா பக்தர்களோட ஆசீர்வாதத்துல எங்களுக்கு கிடைச்சுது. சோ நாங்க இதெல்லாம் சொன்னாலும் யாரும் நம்பவே மாட்டாங்க, நிஜமா நம்ம இவ்வளவு அனுபவிச்சிருக்கோமா அப்படின்னு. நிஜமா நாங்க கல்ஃப்ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப 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 புண்ணியம் பண்ணி அவரோட ஆசீர்வாதமும் அவரோட அசோசியேஷன், எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் அசோசியேஷன் கிடைச்சிருக்கு. இந்தியால கூட இருந்திருந்தா எங்களுக்கு இவ்வளவு வாய்ப்பும் அவகாசமும் கிடைச்சிருக்குமான்னு எனக்கு டவுட்டு தான்.
ஸோ அங்க வந்து ஒரு குடும்பம் மாதிரியா எங்களோட இருந்து எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து குரு மகாராஜ் ரொம்ப அன்பா ஆதரவுமா பாசமா பாசமா ஒரு அம்மா அப்பா தந்தை தாய் போல் எங்களோட இருந்திருக்கார் இருக்கார் இன்னும் கூட இருக்கார். ஸோ நம்ம வந்து நம்மளோட இன்னும் நிறைய ராதா மாதவ் பஞ்சதத்வா நரசிம்மதேவ் பிரஹலாத் மகாராஜ் அவங்க எல்லாரோடையும் பிரபுபாதோட கிருபையாலையும் குரு மகாராஜ் நம்மளோட இன்னும் நிறைய வருஷம் சந்தோஷமா உடம்பு எதுவும் இல்லாம நல்லபடியா ஆயுள் ஆரோக்கியமா நம்மளோட இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன், எல்லாரையும் வேண்டிக்க சொல்றேன். சோ நம்ம குரு மகாராஜ்காக இன்னொரு வாட்டி 3 வாட்டி சாண்ட் பண்ணலாமா? எஸ் மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா 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 ஹரே கிருஷ்ணா ராமா ஹரே ஹரே ராமா ராம ஹரே ராம 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 ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ஹரே ராமா ஹரே ராம ஹரே ஹரே ராம ராம ஹரே ராம ராம ஹரே ராம ஹரே ராம ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே 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 தேங்க்யூ கிருஷ்ணா. மாதாஜி. ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா இருந்தது. ஒவ்வொரு விஸ்வேஸ்வரி மாதாஜி, எல்லா மாதாஜி, பத்மினி மாதாஜி எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னை பேச வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாதாஜி. நீங்க ஆனா அடிக்கடி ரொம்ப வரணும், அடிக்கடி வரணும், பேசணும். நிறைய லீலைகள் சொல்றீங்க, உற்சாகமா இருக்கு கேட்கறதுக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் வரணும், பிரபுவும் வரணும். பேசுங்க மாதாஜி, வந்து சொல்லிக் கொடுங்க எங்க எல்லாருக்கும். நீங்க சரி. கண்டிப்பா எங்களை எல்லாம் வழி நடத்துங்க. ஹரே கிருஷ்ணா. யாருக்காவது ஏதாவது கேட்கணுமா? ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கேட்கறது இல்ல, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். குரு மகாராஜை குறிச்சு இவ்வளோ குரு மகாராஜனோட சேர்ந்து